Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismi Tamil crafts. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும்னு வச்சிங்கன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடாக ஸ்டிக்கர்ஸ் செய்ய போகிறோம். க்யூட்டான அட்ராக்டிவான ஸ்டிக்கர்ஸ் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் A4 ஷீட், அப்புறம் ஸ்கெட்சு, சிசர், டேப் இது தான் யூஸ் பண்ண போனோம். ஜஸ்ட் ஒரு 4 ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும். ஈஸியாக நம்ம வீட்டிலையே ஸ்டிக்கர்ஸ் செஞ்சிடலாம். நீங்கள் பென்சில் ஃபர்ஸ்ட் அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரையான் ஆர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக்கர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி அன்ரூல்டு பேப்பர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேஜிக் பண்ணி கொஞ்சம் இமேஜஸ் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாமா? 1 2 3 மேஜிக் பண்ணியாச்சு. நான் கூகுள் பார்த்து கொஞ்சம் அட்ராக்டிவான இமேஜஸை ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பேப்பரில் டோரிமான், டோரா, ஒரு ஷின்-சான், கேட்டு, டெடிபியர், அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா இமேஜஸ் இந்த பேப்பரில் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைனுக்கு நான் ஃபுல்லாகவே பிளாக் கலர் ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷின்-சான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷின்-சான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி வரையுதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹீமா வரையும் கொடுத்துருக்கோம். இதில் ட்ரா பண்ணியிருக்க எல்லா இமேஜஸுமே தனித்தனியாக எப்படி வரையுதுங்கிற வீடியோஸ்லாம் நான் அப்புறம் ஃப்யூச்சர் வீடியோவில் போடுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு க்யூட்டான கேட் வரைகிறேன். ஸோ எனக்கு கேட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் கேட் இமேஜஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர்ஃப்ளை, மூணு, அப்புறம் ஃப்ளார்ஸ், இந்த மாதிரி இமேஜஸ் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அப்புறம் நார்மலாக ரேண்டமான பிக்சர்ஸ், அந்த மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் யூனிகார்ன் எடுத்திருக்கேன். யூனிகார்ன் பார்த்திங்கன்னா குட்டி யூனிகார்ன் வரைஞ்சிருக்கேன். யூனிகார்னுக்கு நான் கொம்பு போட மறந்துட்டேன், அப்புறமா நான் போட்டுருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி க்யூட்டான டெடிபியர் வரைஞ்சிருக்கேன். டெடிபியர் ஹாய் சொல்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். நான் இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே ஒரே பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டேன். உங்களுக்கு எந்தெந்த சைஸில் வேணுமோ அந்தந்த சைஸுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எனக்கு இந்தந்த சைஸில் ஒரு கிராஃப்ட்டுக்கு தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ செய்கிற எல்லாமே ஒரு கிராஃப்ட்டு செய்கிறதுக்காக தான். அதுக்கு நான் அந்த மாதிரி ஸ்டிக்கர் எப்படி ரெடி பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பேலட் இப்போ செஞ்சு ட்ரா பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேர்ள் பிக்சர் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா சிலது நான் கூகுள் பார்த்து வரைஞ்சேன், சிலது நானே ரேண்டமாக வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து டோரிமான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கார்ட்டூன் கேரக்டர் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச ஓரளவு உள்ள கார்ட்டூன் கேரக்டர்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன். இன்னும் நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எனக்கு பிடிக்கும். அதுலேருந்து ரேண்டமாக கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அடுத்து வரைகிறது அஃப்ராக்கு ரொம்பவே பிடிச்ச டோராக்குமே நம்ம அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே பேப்பரில் ஒரு பெரிய ஸ்டிக்கராகவும் வரையலாம், இல்லை குட்டி குட்டி குட்டியாக ஸ்டிக்கர்ஸ் வரையலாம், இல்லை நான் வரைஞ்சிருக்குமே மீடியம் சைஸ்லேயும் ஸ்டிக்கர் வரையலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம் அவுட்லைன் கொடுத்து. அதுக்கப்புறம் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன், கொஞ்சம் 3D மாதிரி. அதுக்குமே நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஸ்டிக்கர் செய்யும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஈஸியாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஷாப்ஸில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செஞ்சால் நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போ நான் அவுட்லைன் கொடுத்து பிடிச்சிட்டேன். அடுத்து கலர் பண்ணிக்கலாம். கலருக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்கெட்சஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஷின்-சானுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலர், அப்புறம் டோரிமானுக்கு ப்ளூ, அந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஓரளவு கலர் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். சிலதுக்கு ஃபுல்லாக உள்ளே கலர் பண்ணல, சிலதுக்கு மேலே மட்டும் கொஞ்சோன்னு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணாலுமே லுக்காக தான் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே நான் கலர் பண்ணிவிட்டா பார்க்குறதுக்கு க்யூட்டாக சூப்பராக வந்திருக்கு நமக்கு.
லாஸ்ட்டாக வந்து டெடி பியருக்கு மட்டும் நம்ம அவுட்லைன் கொடுத்து இந்த பேப்பரை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெடி பியருக்கு ப்ரௌன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்க போகிறேன். இது ரொம்பவே ஈஸி தான். நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம ட்ரா பண்ணிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர் பண்ண பிறகு இன்னுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ட்ராயிங் பண்ணதோட கலர் பண்ண பிறகு பார்க்க சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ட்ராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா செல்லோ டேப், அது வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து இந்த செல்லோ டேப்பை இந்த பேப்பர் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பேப்பரில் வந்து செல்லோ டேப்பை ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த பேப்பர் ஃபுல்லாகவே வந்து ட்ரா பண்ணனால ஃபுல்லாக வந்து செல்லோ டேப் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் எண்டு வரைக்கும் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த செல்லோ டேப்பை வந்து நான் ஒட்டிட்டேன். இப்படி பண்ண பிறகு நல்லா ஒரு ஷைனிங்கான லுக் கிடைக்குது இல்லையா, இதுதான் நம்மளோட ஸ்டிக்கர் எஃபெக்ட்டுக்கு மெயினான ஒரு விஷயம். இந்த ஷைனிங்கான லுக் அப்போ தான் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி நமக்கு தெரியும். நார்மல் பேப்பரோட ஷைனிங்காக இருக்கும் போது ஸ்டிக்கர் மாதிரி தெரியுது இல்லையா. இப்போ வந்து ஒரு இமேஜையும் தனித்தனியாக நான் ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த இமேஜை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒட்டின மாதிரி கட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் அந்த ஒயிட் ஷீட் தெரிகிற மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா இமேஜுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஒயிட் ஷீட் தெரியும் போது இன்னுமே ரியலாக நம்ம ஷாப்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்டிக்கர் எஃபெக்ட் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கட் பண்ணிட்டோன்னாலே நம்மளோட ஸ்டிக்கர் ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக பண்ணலாம். நமக்கு பிடிச்ச ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கு மேலே செல்லோ டேப் போட்டிட்டு அந்த இமேஜை கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டிக்கர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இமேஜின் வரையணும்னு இல்லை, இந்த மாதிரி நான் கிராஃப்ட்னு எழுதுனேன் இல்லையா, அந்த மாதிரி எதாவது எழுதி கூட நம்ம ஸ்டிக்கர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஸ்டிக்கர் ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். யூனிகார்ன், டோரா, டோரிமான், டெடி பியர், அப்புறம் கிராஃப்ட்னு எழுதுனது, அந்த கேர்ளு, அப்புறம் பெயிண்ட் பாலர், ஷின்-சான், அப்புறம் அந்த கேட், இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னும் நிறைய வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மிக்கி மவுஸ் நல்லா பெருசாக, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட்டு, அப்புறம் ஒரு ரேபிட் வந்து கேரட் வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணேன். அடுத்து இன்னொன்று ஒரு க்யூட்டான கேட். இந்த கேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் காமிக்கிற ஸ்டிக்கரில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் காமிச்சேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் கேட், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் யூனிகார்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நான் வந்து நிறைய குட்டி குட்டியாக பெருசாக நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் செய்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் ரெடி பண்ணேன். அதை நான் செஞ்சேன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி போடுறேன். உங்களுக்கு எந்த கார்ட்டூன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நெக்ஸ்ட்டு கிவ்அவே எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்மளோட அடுத்த கிவ்அவே வந்து ரொம்பவே சீக்கிரமாக வருது. அதை பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் ஜெசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.